ஹாய் மக்களே, இந்த பாவக்காயை பார்த்தாலே வீட்டில் இருக்கிற சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி நினைப்பேன். காரணம் இதோட கசப்புத்தன்மை தான். கசப்புத்தன்மை உடம்புக்கு நல்லது. அந்த கசப்புத்தன்மை குறைவாக எப்படி செய்கிறேன்னு நம்ம பார்க்கலாம். பாவக்காயை கட் பண்ணி அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு கடாயில் தண்ணி, உப்பு, கொஞ்சோண்டு புளி போட்டு ஒரு கொதி வந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு நான் ஒரு தக்காளியை பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டு அதோட பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு நான் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பாவக்காயெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். நம்ம காய் கட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு, புளி போட்டு வடிச்சிட்டா நமக்கு அந்த கசப்பு தன்மை பாதி அளவு குறைஞ்சிரும். நம்ம இந்த 10 நிமிஷம் வேக வைக்கும்போது ஒரு தட்டை போட்டு மூடி வச்சா நமக்கு காய் சீக்கிரமாகவே வேகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தட்டை எடுத்துட்டு துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து ஒரு கிளறி ஒரு 2 நிமிஷம் சிம்லே வச்சு வேக வச்சா சுட சுட பாவக்காய் பொரியல் ரெடி. ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லஞ்சுக்கு தக்காளி சாதமும் பாவக்காய் பொரியலும் தான் கொடுத்து அனுப்புனேன். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஈவினிங் வரவும் ரைஸும் பொரியலும் சூப்பராக இருந்ததுமான்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.